ஹாய் சே ஹாய். எங்கே போகிறோம் இப்போ? சர்ப்ரைஸ் போலாமா? எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டேன். சாய் கிளம்புன்னா அதனால் கிளம்பிட்டேன். ஓகேவா? 7 o'clock ஆகுது. எங்கே போகிறோம்? ராணிப்பேட்டில் என்ன இருக்குது? வாங்க போகலாம். எங்கே போகிறோன்னா ஹோட்டல் தாங்க. இங்கே வந்து அந்தளவுக்கு அவுட்டிங்னு அப்படின்னு நிறைய ஸ்பாட்லாம் இல்லை. நிறைய கோயிலுங்க தான் இருக்கும். அதுவும் முருகர் கோயில் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லாங் போனால் தான் இருக்கும். அண்ட் தென் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, டெம்டேஷனாக இருந்தது. சாயும் கேட்டான். அது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாய் மாலை போட்டிருக்கும் போது கார்த்திகை மாதம் எடுத்தது தான். ஸோ வெஜிடேரியன் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலலாம் ஒரு 10 கடைக்கு ஒரு கடை வந்து ஹோட்டலாக இருக்கும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ், அட்லீஸ்ட் முட்டையாவது இருக்கும். ஸோ நான் அங்கே எதுவும் சாப்பிட மாட்டேன். சாய் வேணா எதனா சாப்பிடுவான். பட் மாலை போட்டிருக்கனால வெஜ் ஹோட்டல் தானே போகணும். சரி, நாங்கள் பஸ்ஸில் வரும்போது நிறைய டைம் பார்த்துருக்கோம். இது ஆன் த வே டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ராணிப்பேட்டை கலெக்டர் ஆஃபீஸுன்னு. ஸோ அங்கே தான் இருக்குது இந்த ஹோட்டலு. 2 ஹோட்டல் இருந்தது, பார்த்துருக்கோம் பஸ்ஸில் வரும்போது. பட் ஒரு ஹோட்டல் வந்து நான்வெஜிடேரியன் இருந்தது. அது போய் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஆர்டர் பண்ணி அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. சரி, ரொம்ப டெம்டேஷனாக சாப்பிட்லான்ட்டு பார்த்தா அந்த நான் கூட அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லை. அண்ட் தென் பன்னீர் பட்டர் மசாலா வந்து காரக்குழம்புல பன்னீர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. காஃபி நல்லா இருந்தது. டிஃபன் ஐட்டம் மாதிரி இருக்கிறதுலாம் நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது. பன்னீர் பட்டர் மசாலா நல்லாவே இல்லை. நான் சர்வரை கூப்பிட்டு சொல்லிட்டேன், இது வந்து இப்போ பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே இல்லைங்க அப்படின்னு. சரிங்க, நான் மாஸ்டர் கிட்ட சொல்கிறேங்க அப்படின்னாரு. ஏன்னா இதே மாதிரி எங்கன்னா ஹோட்டலுக்கு போனேன்னா நான் நல்லா இருந்ததுன்னா அந்த ஹோட்டலில் வந்து சர்வர்கிட்ட சொல்வேன் நல்லா இருக்குன்ட்டு. அதே நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து திருப்பி சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் திருத்திப்பாங்க. இதே வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா கலாட்டாவே பண்ணுவாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னா அப்படியே ஒரு சத்தம் போடுவாங்க. பட் நான் காமாக கூப்பிட்டு அவங்கள வச்சு சொல்லிவிட்டு அப்புறமா கிளம்பி பக்கத்துலேயே அவங்களோட ஸ்வீட் ஸ்டால் இருந்தது. அதில் பார்த்தேன் சாய்க்கு எதுவும் வேண்டாம். நான் எனக்காக ரொம்ப டெம்டேஷனாக இருந்தது. சரி, குலோப்ஜான் மட்டும் வாங்கிட்டு அது பீஸ் ரேட் போட்டு வாங்கிட்டு வரும்போது ஆட்டோவில் வந்துட்டோம். 100 rupees கேட்டாங்க. இது நியர்பை ஒரு 5 kilometers தான் இருக்குது நம்ம வீட்டுக்கும் இந்த ஹோட்டலுக்கும். நம்ம விளாக்ஸு கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸாக வந்து நம்ம மைசூரில் இருந்தபோது பார்த்திங்கன்னா நிறையா அவுட்டிங் போவோம். அதுவும் ஹோட்டல்லாம் நல்லா போவோம். பட் இங்கே ஃபுல்லுமே வந்து நான்வெஜிடேரியனாக இருக்குது. ஓகே, இந்த அவுட்டிங் இதோட எண்ட் ஆகுது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.